2 நிமிஷம் சுகத்துக்காக மேரேஜ்ன்ற ஒரு ஒரு சிக்கல்ல நான் மாட்டணுமா அப்படின்றதெல்லாம் சில பேர் வந்து கேட்குறாங்க. ஆனா அது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ன்றது இன்னைக்கு தெரியாது. காக்கா குருவிகள் கூட ஒரு சில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அது இருக்கிற மாதிரி கூட இல்லை. ஒரு காக்கா இறந்து போச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 100 காக்கா ஒண்ணு கூடிரும். இந்த பணத்தை வச்சுட்டு மனுஷன் என்னதான் பண்ண போறான்றது தெரியல. அவன் வந்து பார்த்தா மாசம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான். இவன் 40 லட்சம் 50 லட்சத்துல வந்து நிக்கிறான். பொண்ணு வந்து நீ எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. ஏன்னா 2 பேருமே வந்து தொடக்கூடாது. நம்மளுடைய லட்சியத்துல வந்து நம்ம ஜெயிச்ச பிறகுதான் 2 பேருமே வந்து நம்ம இல்லற வாழ்க்கையை வந்து தொடங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்கல்ல, அது முதல் தப்பு. அவரை வந்து பாத்தீங்கன்னா எங்க இடத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றேன், அவர் வரமாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்றது? இந்த மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட வந்து நான் வாழணும்னு எனக்கு அவசியம். லவ்னா இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேடரான ஒரு கேஸ். இது பணத்தை கொடுத்து உன்னை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் என் லைஃப்பை பார்த்து நான் போயிட்டே இருப்பேன். இது என்ன கலாச்சாரம் சொல்லுங்க? காதல்ன்றது என்ன? முதல்ல எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு கலாச்சாரம் வந்ததான் மையப்புள்ளி. இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மையப்புள்ளியில இருந்து நம்ம மறுபடியும் கார்காலத்தை நோக்கி போயிட்டு இருப்போம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கிங் நாக் டான்ஸ் அவர் நிகழ்ச்சியின் நீதியின் பயணம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரை நிறைவேற்ற பல்வேறு வழக்குகள் குறித்து விவாதிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்துள்ளார். வாருங்கள், அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். கடந்த எபிசோட்ல ஒரு விஷயம் பார்த்தோம். திருமணங்கிறது கல்ச்சர் மாதிரி இல்லை, அதை தாண்டி வேற பிசினஸா மாறிச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த முறை எந்த வழக்கை பத்தி நம்ம விவாதிக்க போறோம்? இந்த முறை நீங்க சொல்றது வந்து ஒரு சிலர் வந்து அது ஒரு பிசினஸா தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி அப்படின்னா இல்ல, இதுவரையும் ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரமா தானே அதை கொண்டு போயிட்டு இருக்கோம். கல்ச்சரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச மனிதர்கள் தான் இந்த ஒரு கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய கல்ச்சர் எல்லாத்தையும் மறந்து போச்சு. வெளிநாட்டுடைய கல்ச்சரை வந்து இங்க வந்து புகுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் வெளிநாடு போய் வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்றதே வேஸ்ட். திருமணம் பண்றது வந்து எப்படி வந்து நம்ம பணம் பறிக்கிற தொழிலா வந்து மாத்தலாம் அப்படின்றதுதான் சில பேர் வந்து யோசிக்கிறாங்க. அதுல வந்து ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம பேச போற வழக்கு. எப்படி அப்படின்னா, அதாவது 2 பேருமே லவ் பண்றாங்க. 2 பேருமே சாஃப்ட்வேர் எம்ப்ளாயிஸ். 2 பேருமே லவ் பண்ணிட்டு 2 பேருடைய பேரண்ட்ஸையும் ஒத்துக்க வச்சு இங்க வந்து ஒண்ணு சேர்றாங்க. ஒண்ணு சேர்ந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினுக்கு போறான். ஃபாரின் போகும்போது அவன் அங்க வந்து வேலை செஞ்சு குடும்பத்துக்காக வந்து சம்பாதிச்சு வந்து குடும்பத்துக்கு கொடுக்குறான். இந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு வந்து சாஃப்ட்வேர்ல இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நாட்டுக்கு ஆஃபர் கிடைக்குது. நானும் வந்து வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போறேன். அங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணுக்கு வேற மாதிரியான மனநிலை வந்துருது. இப்பதான் ஒரு சிலர் எல்லாம் வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா 2 நிமிஷம் சுகத்துக்காக மேரேஜ்ன்ற ஒரு ஒரு சிக்கல்ல நான் மாட்டணுமா அப்படின்றதெல்லாம் சில பேர் வந்து கேட்குறாங்க. இது ஒரு புது ட்ரெண்டா இருக்கு. தான் வந்து என்னமோ வந்து ஒரு புத்திசாலி, நான் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்லாம் நினைச்சிட்டு வந்து போயிட்டு இருக்கோம். சில பேர் வந்து அதை நினைச்சு போறாங்க. ஆனா அது வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ன்றது இன்னைக்கு தெரியாது. இப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலர் சிலர் அதாவது 50% கூட எடுத்துக்கலாம். கணவன் மனைவி அப்படின்றது இல்லாம தனித்தனியா பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. டைவர்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 20 வருஷம் போச்சு அப்படின்னா எல்லாம் தனித்தனியா தான் நிற்பாங்க. ஃபாரின் மாதிரி. இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் தனித்தனியா இருப்பாங்க. ஒரு அதாவது வந்து முன்னாடி எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தது. கூட்டு குடும்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
தான், தன் மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய அப்பா அம்மா அப்படின்றது வந்து மாறிச்சு. இப்போ அப்பா அம்மான்றதும் போயிடுச்சு. தான், தன் கணவன், தன் குழந்தைகள் இப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு. இது இன்னும் சுருங்கி போயிட்டு இவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா தான், தன் குழந்தைகள், அவ்வளவுதான். இது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, சிலர் வந்து இப்படி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுவும் வந்து சில பேர் வந்து போயிடுச்சு. பிறகு குழந்தைங்களும் வேண்டாம், எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு தனித்தனியா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு வந்து தனித்தனியா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி போகும்னா, நம்ம காக்கா குருவிகள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு சில நேரங்கள்ல சந்தேகமும் வருது. காக்கா குருவிகள் கூட ஒரு சில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அது இருக்கிற மாதிரி கூட இல்ல. ஒரு காக்கா இறந்து போச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 100 காக்கா ஒண்ணு கூடி இருந்து ஒரு இனம், ஒரு குரங்கா இருந்தாலும் சரி, ஒரு பூனையா இருந்தாலும் சரி, ஒரு நாயா இருந்தாலும் சரி, அது கூட வந்து தன்னுடைய இணைய வந்து ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா வந்து பிரச்சனை பண்ணுது. ஒவ்வொரு நாய் கூட வந்து குலைக்குது. அது கூட குழந்தைய வளர்ற வரைக்கும் அது பாதுகாக்குது இல்ல சார்? வளர்ற வரைக்கும் இல்ல, வளர்ந்துட்டு பிறகு கூட தன்னுடைய வட்டத்துக்குள்ளதான் வச்சுக்கணும்னு அது பாக்குது, விலங்குகள் கூட. சோ மனிதன் ஆறறிவு படுத்த மனிதன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து போயிட்டான். ஒன்லி பணம் பணம் பணம். இந்த பணத்தை வச்சுட்டு மனுஷன் என்னதான் பண்ண போறான்றது தெரியல. இப்போ இப்ப போயிட்டு இருக்குது. பொதுவா வந்து ஆண்கள் போறாங்களா, பெண்கள் போறாங்க சார்? 2 பேருமே தான் போறாங்க. ஒரு சிலர் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிக லெவல்ல பாதிக்கப்படுவாங்க. 2 பேருமே என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ட்ரெண்டிங் மாறிச்சா சார்? 2 பேருமே வந்து பணம் பணம் பணம். ஒரு சிலர் பட் நல்லவங்க வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. யாரு பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு, சம்பிரதாயம், நம்ம ஃபேமிலி அப்படின்லாம் யோசிக்கிறவங்க வந்து இதுல வந்து முட்டாளாயிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல 2 பேரும் லவ் பண்றாங்க. 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரண்ட்ஸ் உடைய சம்மதத்தோட. ஐடி டிபார்ட்மெண்ட். கல்யாணம் பண்ணிட்ட பிறகு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கணவனை வந்து பிடிக்கலன்னு சொன்ன உடனே வந்து என்ன பண்றாங்க, எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வந்து நம்மள வந்து அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்ணும்போது என்ன நடக்குது, ஏம்மா 2 பேரும் வந்து அப்ரோச் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டைவர்ஸ்க்கு வேணும்னு சொல்லி கேட்குறேன். 2 பேரும் நல்லா இருக்கீங்க, 2 பேரும் லவ் பண்ணிருக்கீங்க, 2 பேருடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட்ல தான் வந்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து நீங்க ஏன் வந்து பிரியணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, அங்க வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது, சார் அவர் ஒரு கண்ட்ரில இருக்காரு, நான் ஒரு கண்ட்ரில இருக்கேன். ஒரு பிரயோஜனமே இல்ல. அவரை வந்து பாத்தீங்கன்னா எங்க இடத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றேன். அவர் வரமாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்றது? இந்த மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட வந்து நான் வாழணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது ஏன் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்றாங்க. மேரேஜ் ஆன உடனே முதல் நாள் இரவுல. என்ன முடிவு அப்படின்னா, நம்ம 2 பேருமே நல்லா சம்பாதிச்சு, காரு, பங்களா, லக்ஸரியா நம்ம வந்து செட்டில் ஆகணும் லைஃப்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இல்லற வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ், சொல்றது கூட இல்ல 2 பேருமே. அப்புறம் எப்படி சார் லவ் பண்ணாங்க? லவ்னா இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேடரான ஒரு கேஸ். இது லவ் பண்ணா தொடணும்ன்றது இல்ல. இது வந்து தெய்வீக காதல் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க. அவங்களுடைய இதுவே என்ன, யாருமே வந்து இதுல நிறைய படங்கள்ல கூட பாக்குறோமே, கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். குறிக்கோள் நீ என்ன தொடாத, நான் உன்னை தொட மாட்டேன். அந்த குறிக்கோள்ல வந்து நம்ம வைராக்கியமா இருப்போம். ஏன் வைராக்கியமா இருப்போம் அப்படின்னா, அந்த இல்லற வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னா அந்த ஒரு வைராக்கியத்துல இருந்து நம்ம அதுல ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதாகலாம். ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு வந்து 2 பேருமே வந்து எடுக்கிறாங்க. அது விபரீதமா போய் முடியுது. எப்படி முடியுது அப்படின்னா, காசுன்னு வந்த பிறகு அந்த பொண்ணு வந்து நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. இவன் வந்து ஒரு லெவல்ல வந்து இருக்கான், பேசுறாங்க. இவனும் வந்து நைட் அண்ட் டே வந்து கஷ்டப்படுறான். அந்த பொண்ணு நைட் அண்ட் டே கஷ்டப்படும் போது அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வந்து நல்லா செட்டில் ஆயிடுச்சு லைஃப். ப்ரொமோஷன் போயிட்டான். இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில வந்து வேலை செய்யறவங்க, போட்டி, பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து இவனுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து இவனுக்கு அதிகமா கிடைக்கல. அவன் வந்து பார்த்தா மாசம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான். இவன் 40 லட்சம் 50 லட்சத்துல வந்து நிக்கிறான். ஸோ கேப் வந்துருச்சு. கேப் விழும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து நீ எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. ஏன்னா கல்யாணம்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்ததே தவிர, லவ் பண்ணாங்களே தவிர, அந்த நேரத்துக்கு அது வந்து நல்லா இருந்தது லவ் பண்றது. ஏன்னா அப்போ உலகம் தெரியாது, விவரம் தெரியாது. இவங்க 2 பேருடைய உலகம் தான் இருந்தது. 1. 2வது அவங்க பண்ண 2வது முட்டாள்தனம் என்னன்னா,
முதல் நாள் இரவுல வந்து 2 பேருமே வந்து தொடக்கூடாது. நம்மளுடைய ஒரு லட்சியத்துல வந்து நம்ம ஜெயிச்ச பிறகு தான் 2 பேருமே வந்து நம்ம இல்லற வாழ்க்கைய வந்து தொடங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்கல்ல. அது முதல் 2வது தப்பு. அடுத்து 3 வந்து 2 பேருமே நம்ம வந்து வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்கல்ல. அது 3வது தப்பு. இவங்க பேரண்ட்ஸ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேருமே வந்து நல்லா தான் இருக்காங்க. இவங்ககிட்ட என்ன சொல்றது, நாங்க வந்து அப்பப்போ சந்திச்சுக்கிறோம். சந்திச்சுக்கிட்டாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் சந்திச்சுக்கிறது. லவ்வர்ஸ் இல்லையா? ஒரே இடத்துல காலேஜ், ஒரே இதுல படிச்சது, ஒரே இடத்துல வேலைக்கு வந்தது. இந்த மாரி வரும்போது ஃப்ரெண்ட்ஸ், "இத பாரும்மா, நம்ம லட்சியம் வந்து இது பண்ணணும்." முதல்ல வந்து முடிவு பண்ணாங்க 2 பேருமே. அது தப்புன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்து கணவனுக்கு புரிய வந்தது. நம்மகிட்ட வந்து கணவன் வந்து வர்றாரு. "சார் இந்த மாரி பிரச்சனை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனை இருக்குன்னு வரும்போது, "சரிய்யா, நான் அப்புறம் தான் நான் சொல்றேன். நீங்க வந்து இந்த மாரி முடிவு பண்ணது தப்பு. சரி, அப்படியே கூட எத்தனையோ இப்பதான் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து போயிடுச்சு. நீங்க வந்து இல்லற வாழ்க்கைய கூட ஸ்டார்ட் பண்ணிட்டு குழந்தை இல்லாம கூட நீங்க இருந்திருக்கலாம். அப்பவாச்சும் ஒரு பந்தம்ன்றது உங்களுக்குள்ள வந்து ஏற்படும். இல்லற வாழ்க்கையில தொடங்குறதா கூட, அது தொடங்கல. எப்படி நீ ஒரு ஒரு பாசம் வந்து உங்ககிட்ட வந்து அந்த பொண்ணு இருக்குன்னு சொல்லி நீ நம்புற?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சார், எங்களுடைய லவ் வந்து உன்னதமானது" அப்படிங்கிறான். "சரிய்யா, பேசுவோம்." நான் வந்து என்ன பண்றேன், நோட்டீஸ் அனுப்புறேன். "ஏம்மா, இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. சார் 2 பேர் வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு வந்து உங்க ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, "நான் இனிமே வந்து இவனோட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் தயாரா இல்ல." "ஏன் சேர்ந்து வாழ்றதுக்கு தயாரா இல்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "நாங்க வந்து இப்படி பேசினதெல்லாம் உண்மை. இந்த மாரி முடிவு பண்ணதெல்லாம் உண்மை. எனக்கு அவர் மேல வந்து இப்போ வந்து ஈர்ப்புன்றது இல்ல. ஏன்னா, நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன், அவர் ஒரு இடத்துல இருக்காரு. நாங்க ஒரு மிஷின் மாரி தான் இருக்குமே தவிர, எங்களுக்குள்ள வந்து ஒண்ணுமே கிடையாது. நானும் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கேன், அவனும் பெர்ஃபெக்ட்டா இருக்கான். ஸோ, இப்போ எங்களுக்கு வந்து ஒத்துக்கல. நாங்க வந்து பிரிஞ்சிடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறா. ஸ்ட்ராங்கா நில்லும்போது, "இல்லம்மா, இவன் வந்து என்னம்மா, இதெல்லாம் வந்து ஒரு கல்யாணம் பண்றது, அ உன்னோட தான் வந்து வாழணும் அப்படின்ட்டு தான் உன்ன கல்யாணம் பண்ணியிருக்கான். நீ தான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லட்சியமாவே வந்து 2 பேரும் தொடாம நம்ம இருக்கலாம்னு சொல்லி 2 பேரும் பேசி வந்து முடிவு பண்ணியிருக்கீங்க. தொடாம இருந்திருக்கீங்க. தொடாம இவனும் இருந்திருக்கான், நீங்களும் இருந்திருக்கீங்க. இப்ப அதுக்காக தான் அவன் போராடிட்டு இருக்கான். அதுக்காக தான் வெளிநாடு வந்திருக்கான்." அப்படின்றதெல்லாம் அவன் சொல்றான்னு சொல்லும்போது, "சார், எல்லாமே கரெக்ட்டு சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஸ்டேட்டஸ் வேற சார். அவருடைய ஸ்டேட்டஸ் வேற சார். இனிமே எங்களுக்குள்ள ஒத்து வராது சார்" அப்படின்றான். ஸோ, இப்ப இது நான் வந்து என்னுடைய லைஃப்பயே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவன் வந்து புலம்புறான். இந்த பொண்ணு, "நீ என்னத்துல வேஸ்ட் பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு வந்து பேசும்போது, அந்த பொண்ணும் இவங்களும் வந்து 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து முடிவுக்கு வர்றாங்க. நான் வந்து அட்வைஸ் பண்ணேன், "எப்பா, முடிஞ்சா சேர்ந்து வாழுங்க. முடியலன்னா என்னன்னு சொல்லுங்க. நம்ம அதுக்கப்புறம் அடுத்து என்ன முடிவு பண்ணணுமோ பண்ணலாம்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த இவங்களும் வந்து பேசுறாங்க. செட் ஆகல. அதுக்கப்புறம் வந்து வழக்கறிஞர் மூலியமாவும் வந்து பேசுறாங்க. ஒரு அட்வொகேட் மூலியமா. அ செட் ஆகல. கடைசில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வழக்கறிஞர வந்து விட்டுட்டு கடைசில என்கிட்டயே வந்து 2 பேரும் வந்தாங்க. ஓகே, 2 பேரும் வந்து சமாதானமா வந்துட்டாங்க போல இருக்கு. ஏதோ சேர்ந்து வாழ்றாங்க போல இருக்கு. அப்படின்னு நான் நினைச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். என்னம்மா விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, சொல்லும்போது நமக்கு வந்து ஆச்சரியப்படுது. என்னன்னா, இவங்க என்ன காரணத்துக்காக இது பண்றாங்க? பணம், சொத்து, லக்ஸரியான காரு, வீடு இது எல்லாமே வாங்கணுன்றதுக்காக தான் தொடாம 2 பேரும் வந்து இல்லற வாழ்க்கை நடத்தாம இருக்காங்க. அவன் வந்து என்ன பண்றான்? "சரி சார், இவருக்கு வந்து என்ன வேணும்னு கேளுங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே என்கிட்ட வந்து சொல்றாங்க அந்த அம்மா. கேட்கும்போது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு, இவன் வந்து என்ன சொல்றான், "சார், நான் இத்தன நாள் வந்து லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். அந்த பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா. அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து காசு இவ்வளோ குடுக்குறேன்னு சொல்லி." "எவ்வளோ காசு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ₹5,00,00,000 சார்." ₹5,00,00,000 அந்த பொண்ணு எப்படிய்யா குடுக்கும் அப்படின்னா, அந்த பொண்ணு 6 மாசம் சேலரி சார். எனக்கு குடுக்குறதுக்கு அவ தயாரா இருக்கா சார். அப்புறம் நீங்க லவ் பண்ணது, அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணது, அப்புறம் பேரன்ட்ஸ் எல்லாமே என்னய்யா அப்படின்னு சொல்லும்போது, ஒத்து வரலையே சார் அந்த பொண்ணு. நான் என்ன பண்றது? இல்ல எப்படி சார் இது 5,00,00,000 ஒண்ணும் வாழவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்படி இது? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவன வந்து கழட்டி விட்டுடணும். 2 பேருக்கும் ஒத்து வரல. அவன் வேற கண்ட்ரி, இவன் வேற ஒரு கண்ட்ரி. அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டா. வேற ஒருத்தன மேரேஜ் பண்றதுக்கு. அதாவது என்னன்னா, மேரேஜ்ன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடிலாம் புருஷன விட்டு பொண்டாட்டி வந்து பிரிஞ்சிருக்க கூடாது. அ பொண்டாட்டி புருஷன விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது. புருஷனும் பொண்டாட்டியும்
ஒரே இடத்துல தான் இருக்கணும். இதுதான் வந்து ராமாயணமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இதெல்லாம் சொல்லுது. கணவன் எந்த இடமோ அந்த இடம் தான் எனக்கு வந்து அயோத்தின்னு சொல்றாங்க ராமாயணத்துல. அது சும்மா சொன்னது இல்ல. அது ஏன் அப்படின்னா ஒண்ணா இருக்கிற இடும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு வரும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து பாசம் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்குற ஒரு தன்மை வரும். இங்க ஒண்ணுமே இல்ல. சும்மா லவ் பண்றோன்னு ஒண்ணு லவ் பண்ணி கல்யாணம்ன்றத ஒண்ணு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முடிவு பண்றாங்கல்ல, வீடு லக்ஸரியா வந்து வாழணும் இதெல்லாம். இவங்க வந்து பிளான் போட்டு கொஞ்ச நாள் வந்து ஃபாரின்ல இருந்துட்டு கொஞ்ச நாள் வந்து இப்படி வந்துடலாம்னு சொல்லிட்டு. இதுல வந்து என்ன தெரியுமா ஒரு டேஞ்சரு? இப்போ இங்க இருப்பாங்க, நம்ம நாட்டுல இருப்பாங்க தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல இருந்துட்டு யுஎஸ் வந்து பறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யுஎஸ்ல இருந்து இங்க வர்றதுக்கே நிறைய பேர் விரும்புறது இல்ல. ஏன்னா அந்த கல்ச்சர் வந்து அவங்களுக்கு பிடிச்சு போயிடுது. லக்ஸுரி வாழ்க்கை வேற. லக்ஸுரி வாழ்க்கை வேற, அங்க இருக்கிற நடைமுறைகள் வேற, சட்ட திட்டங்கள் வேற, சுதந்திரமா இருக்காங்க. அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். புரியுதுங்களா? இவன் வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ், அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ இந்த 2 கண்ட்ரியுமே வந்து டிஃப்ரெண்ட் கலாச்சாரம், டிஃப்ரெண்ட் இது. அந்த பொண்ணு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்கிடுச்சு ஆஸ்திரேலியால. ஆஸ்திரேலியா சிட்டிசன் ஆயிடுச்சு. அங்க சிட்டிசன் ஆன உடனே வந்து இப்போ 2 பேர் பிரிஞ்சிருக்காங்களா, 2 பேரும் ஒண்ணா வேலை செஞ்ச உடனே அங்க வேற ஒருத்தனோட லிங்க் ஆயிடுச்சு ஆஸ்திரேலியால. லிங்க் ஆயிடுச்சு. இது வந்து இவனுக்கு தெரியாது. அது வந்து கடைசியில வந்து நான் வாழ மாட்டேன். எனக்கு நீ தேவையில்ல. உன்னோட நான் எனக்கு வந்து என்ன பொறுப்பு? உன்னை விட நான் ஸ்டேட்டஸ்ல வந்து நான் உயர்ந்துட்டேன். இனிமே உன்னோட எனக்கு தேவையில்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸை மட்டும் பேசுறான். அப்புறம் ஏன் இவன் வந்து என்னோட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது, நீ எனக்கு ஒத்து வர மாட்டேன். ஆஸ்திரேலியாக்காரன் வந்து எனக்கு செட் ஆயிட்டான். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படின்னு நான் ஓப்பனா அவங்க 2 பேருக்குள்ள பேசிட்டு உனக்கு இருக்கேன். எவ்வளவு பணம் தேவை? எவ்வளவு பணம் தேவைன்னு பேசும்போது, ஸோ எவ்வளோன்னு சொல்லிட்டு இது பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வந்து மியூச்சுவல் கன்சென்ட்னா நீங்களா பேசிட்டு வாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு வாங்கன்னு சொல்றோம். அவங்களே வந்து பேசிக்கிட்டாங்க. அவங்களா முடிச்சுக்கிட்டாங்க. கடைசியில என்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு, சார் இதுதான் சார் விஷயம். அவனுக்கு நான் பணத்தை செட்டில் பண்றேன். எனக்கு டைவர்ஸ் வந்து வேணும் சார் மியூச்சுவல். இப்ப திருமணங்கிறது பண ரீதியா போயிட்டு இருக்கு. பண ரீதியா தான். ஸோ அவங்களுக்கு அந்த இவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவன் வந்து கால்குலேட் பண்றான். நான் என்னால எனக்கு ப்ரமோஷனே இல்லாம போனதே வந்து பாத்தீங்கன்னா இவளால தான். ஸோ இவளுக்காக தான் நான் வந்து பார்த்தேன். இல்லைன்னா நான் எப்பவும் வந்து போயிருப்பேன். எப்பவும் நான் வந்து மேல வந்து போயிருப்பேன். எனக்கு வந்து ஒய்ஃப் இருக்கு, ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து இது பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு வந்து எதுவுமே நினைக்காம அந்த பொண்ணு வந்து நல்லா வளர்ந்துட்டா. இப்போ என்ன வந்து மதிக்கல. அதுக்கு நான் ஈடு காட்டுறேன்னு சொல்லிட்டு, அதை உண்மையான லவ்ன்றது இப்படி காட்டுறான் அந்த பொண்ணு. அவன் 5 கோடி கேட்கறான். சரி என்ன லவ் பண்ணிருக்கான். இல்ல சார், இது மாதிரி செட்டில்மெண்ட்லாம் ஒரு காலத்துல ஜென்ஸ் தான் சார் லேடிஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த செட் ஆகாது, இந்த அவங்க செட்டில்மெண்ட் தானே, நீ ஆச்சு உங்க ஃபேமிலி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் நடக்குது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு காசு வச்சிருக்கான். அங்க வந்து ஆஸ்திரேலியன் ஒருத்தன் செட் ஆயிட்டான். நீ எனக்கு தேவையில்லை. ஏன்னா ஆஸ்திரேலியன் வந்து அவன் அங்க மிகப்பெரிய பணக்காரன். இவன் வந்து யுஎஸ்ஏல ஒரு சாதாரணமா இருக்கிறவன். அவன் என்ன நினைக்கிறா, என்கிட்ட வந்து இது நியாயமா பேசுறாங்க. என்கிட்ட அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, சார் அவர் யுஎஸ்ஏல ஒரு காலத்துல என்னுடைய ஃப்ரெண்டு சார். அப்புறம் லவ்ன்றது ஒன்னாச்சு, இனம் புரியாத ஒரு காதலா வந்து மாறிச்சு. பட் என்னவோ மேரேஜ்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டோம் சார். அது நான் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதா நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே சொல்றான். இதுல எங்க காதல் இருக்கு? இதுல எங்க இல்லற வாழ்க்கை இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அனுபவிக்கலையே சார். அதான் தொடவே இல்லையே. அப்ப எப்படி இதுல இல்லற வாழ்க்கைன்னு சொல்ல முடியும்? அவன் கிளியரா கேட்கிறான். இது எங்க இல்லற வாழ்க்கை? எங்க லவ்? ஒண்ணுமே இல்லை சார். ஜஸ்ட் ஃபார் அ ஃப்ரெண்ட்ஸ். என் நண்பனுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன். ஏன்னா அந்த திருமண பந்தத்துல இருந்து நான் வந்து விடுதலை ஆகி வரணும். நான் என் லைஃப்ல நான் செட்டில் ஆகணும். அதுக்காக நான் என் நண்பனுக்கு நான் வந்து உதவி செய்யறேன். மனிதாபிமானத்தோட நான் உதவி செய்யறேன் அப்படின்னு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. கடைசியில பார்த்தது என்ன தெரியுமா வேடிக்கை? 2 பேரும் வந்துதான் வந்து 2 பேரும் கலந்து வந்து மியூச்சுவல் கன்சென்ட்ல ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில போறாங்க. அந்த பொண்ணு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்துடலாம். ஹாய் என்ன ஹாய், பாய் என்ன பாய். உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்கு இந்த வழக்கு எடுத்து நடத்தும் போது? என்னுடைய மனநிலை எண்ணும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இது ஒரு வாழ்க்கையா? காதல்ன்றது ஒரு காலத்துல புனிதமானதுன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் உண்டு. அதே மாதிரி இல்லற வாழ்க்கைன்னு சொல்லும் போது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவி ஏன் இதெல்லாம் வந்து வந்தது அப்படின்னா
அந்த காலத்துல நீங்க வரலாறு வந்து பாத்தீங்க அப்படின்னா கற்காலத்துல இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா அவன் வந்து விலங்குகளா வந்து யாரோட வேணாலும் இது பண்ணிக்கலாம், யாரோட இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விலங்குகளா இருந்து அப்படிதான் இருந்தாங்க மக்கள். அந்த காலத்தை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு வந்து அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சது. அறிவு வேலை செஞ்ச பிறகு வந்து தனக்குன்னு ஒரு துணை வேணும்ன்றத ஆரம்பிச்சாங்க. தன் துணை இன்னொருத்தனோட இருக்கக்கூடாதுன்றத வந்து ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் படிப்படியா நாகரிகம் வளர்ந்துட்டு வந்தா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு கலாச்சாரத்துக்கு நான் கலாச்சாரம். அதாவது நான் சொல்றது வந்து ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இல்ல 3000 வருஷத்துக்கு காலத்துல தெரியாது. நம்ம எத்தனை வருஷம்ன்றது நமக்கு தெரியாது. விலங்குகிட்ட இருந்தா வந்துடும் நம்ம சொல்றோம். விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இங்க இருக்கும், அதுக்குன்னு அறிவா இருக்கு, 5 அறிவு தானே அதுக்கு, இன்னொரு விலங்கோட இருக்கும். இப்படிதான் வந்து மனுஷன் படிப்படியா வளர்ந்துதான் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரம் வந்தது. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு கலாச்சாரம் வந்ததான் மையப்புள்ளி. இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மையப்புள்ளியில இருந்து நம்ம மறுபடியும் கார்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அழிவு காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. மறுபடியும் வந்து இதுதான் இது கலாச்சாரம். இது என்ன கலாச்சாரம் சொல்லுங்க? காதல்ன்றது என்ன? முதல்ல எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கைன்னா என்ன? அதுவும் கிடையாது. இதுல ஒண்ணு என்ன? பணம். இந்த பணத்தை கொடுத்து உன்னை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் என் லைஃப்பை பார்த்து நான் போயிட்டே இருப்பேன். இது அந்த பொண்ணு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? ஏதோ சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டோம். தப்பு கூட என்ன, நான் உடல் ரீதியாக டச் பண்றதோ எல்லாம் கிடையாது. ஒரு வைராக்கியத்தோட நாங்க வந்து இருந்தோம். அது ஒரு உணர்வுன்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? லவ் பண்றோம் அப்படின்ற ஒரு உணர்வு. அந்த லவ் கூட வந்து எப்படின்னா அன்புன்னு தான் நம்ம சொல்லுவோம். அன்பு, ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து அன்பு வச்சிருந்தாங்க. அன்பு மிகுதி ஆச்சுன்னா காதல். இதுதானே கான்செப்ட். அந்த பொண்ணு என்ன சொல்றா? அன்பு, அவ்வளவுதான். இப்பவும் நான் என்ன செய்யறேன், அவன் மேல எனக்கு அன்பு இருக்கு, அவனுக்கு நான் பணத்தை செட்டில் பண்றேன், அவன் வந்து இது பண்ணிக்கிட்டோம். ரெண்டாவது, நாங்க இல்லற வாழ்க்கைக்குள்ளேயே நாங்க போலையே. என்னுடைய மனநிலையே நான் சொல்றேன். இல்லற வாழ்க்கைக்குள்ளேயே அவன் போலையே, ஒருத்தர் தொடவே இல்லையே. அவன் வந்து என்ன பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் போயிருக்காங்க. புரியுதுங்களா? கடைசியில வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிச்சவனோட அவன் வந்து இப்ப வாழ போறான். இவனை வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டான். இது எப்படி? இதுல நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ்ல வந்து அதாவது சட்டத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி பயன்படுத்துறாங்க. ஒரு சிலர் வந்து அந்த பிசினஸ் எதுவும் போயிடக்கூடாதுன்னு சட்டம் வந்தது. சட்டத்தை தவறா பயன்படுத்துறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. இந்த விஷயத்துல எப்படி பேச முடியும்? மியூச்சுவல் கன்சென்ட்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டு கூட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்க மனம் மொத்து பிரியிறோம், எங்களுக்கு வந்து டைவர்ஸ் வேணும், இதுக்கு மேல எங்களை கட்டி போட்டு இல்லற வாழ்க்கை நடத்துங்கன்னு சொன்னாலும் நாங்க நடத்த முடியாது. எனக்கு விருப்பம் இல்லை. ஆல்ரெடி 2 மனசுமே அங்க ஒன்றும் இல்லையே. ஒன்னா என்ன பிரிஞ்சிருக்காங்க, ஒன்னா என்ன பேச முடியாது? யாரும் தொடக்கூடாது, நீ யாரும் நான் யாரும், ஊருக்கு மட்டும் கணவன் மனைவி, அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் 5 கோடி ரூபாய் வந்து கொடுக்குறான், இவன் வாங்கிட்டான். இதை பேஸ் பண்ணி இவன் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு வந்து ஆஸ்திரேலியா லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, ஆஸ்திரேலியால இருக்காங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்கிட்டு இவன் வந்து தன்னுடைய லைஃப் வந்து இவனுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டு இன்னைக்கு நம்ம கலாச்சாரம் பண்பாடோட இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதுதான். ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல வந்து நம்ம எப்படி வேணும், நண்பனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ற தோழி யார் இருக்காங்க? நிச்சயமா சார். அதாவது நட்பு காதல் ஆகலாம், காதல் நட்பு ஆயிருக்கு இங்க இந்த இடத்துல. அவ்வளவுதான் வித்தியாசம். நிச்சயமா சார். மீண்டும் மற்றொரு வழக்கோடு சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.